வாங்க நம்மளுடைய ஓப்பன் செல்ஃப் கிச்சனை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக எடுக்கிற திங்ஸ், கீழேயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் கசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு வைக்கும்போது ஈஸியாக இருக்குது. மிக்ஸி ஜார், குண்டா ஐட்டம்ஸ், அந்த மாதிரி பாட்டில்ஸ் தனியாக வச்சுருக்கிறேன், கிளாஸ் ஐட்டம்ஸ் தனியாக. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சம்படம், டம்ளர், சம்படமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேராக தானே எடுப்போம். ஸோ அதெல்லாமே க்ளோஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சுங்க. இப்படி தான் என்னுடைய ஓப்பன் ஷெல்ஃப் கிச்சனை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஓப்பன் ஷெல்ஃப் கிச்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னாடி இருந்த கிச்சன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஓரளவுக்கு தாங்க சொல்லலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. இது கொஞ்சம் அடைச்சி வச்ச மாதிரி இடங்கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எதா இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க தாங்க வேணும். மோஸ்ட்லி பெண்கள் எல்லாருமே இருந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் ஆகிறவங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.